ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஃபேஸ் க்ரீம் எப்படி தயார் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கான தேவையான பொருள் நம்மளுக்கு ஒரு கேரட்டு. இது நான் பெரிய கேரட்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன 2 கேரட் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம இது நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு நம்ம இதில் கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம இது அரைக்கும் போது ரோஸ் வாட்டர் நம்ம கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஜாஸ்தியில் கொஞ்சம் தான் நம்ம ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணிடணும். நம்மளுக்கு இந்த ஜூஸ் தான் தேவை. நம்மளுக்கு அந்த சக்கை இருக்கிறது தேவையில்லை. நம்ம ஜூஸ் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கேரட் வந்து நம்ம ஸ்கின்னு வந்து நல்லா ஒயிட்டிங்காக கலர் பண்ணி கொடுக்கும், க்ளோ கொடுக்கணும். அது இல்லாமல் நம்ம இதில் வந்து இன்னும் முக்கியமான பொருள் வந்து நம்ம சேர்க்குறது அரிசி. 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்து நான் அரைச்சி பவுட்ரு பண்ணி ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கிறது தான் இப்போ இதுக்கு நம்மளுக்கு நைட்டில் யூஸ் பண்ணுற க்ரீமுக்கு சாஃப்ட்னஸ் தேவை. அதனால் நான் ஜெலிச்சு எடுத்து வச்சுக்கேன். நம்மளுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தால் போதும் அரிசி. இதில் நம்ம அரிசி வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு எனக்கு ஜூஸ் கிடச்சிருக்குது. இப்போ நம்ம வந்து இதை நம்ம கேஸ் பற்ற வச்சுட்டு நம்ம ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிறோம். தண்ணி வச்சு அந்த தண்ணி சூடான பிறகு நம்ம இது ஜூஸ், கேரட் ஜூஸை அது மேலே இது வச்சு நம்ம இந்த மாதிரி இது பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஒரு கெட்டி பதம் வர வரைக்கும் நம்ம பண்ணணும். கொஞ்சம் அது டைட் ஆகும்போது கொஞ்சம் கெட்டியாக இதாக இருப்போம். அப்போது நம்ம வந்து 1 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஜலிச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நம்ம ஆட் பண்ணி கலக்கணும். தண்ணி இந்த அளவுக்கு சூடாகும் போது நம்ம இதை லைட்டாக இது கலக்கிட்டே வரணும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் இருக்குது, இல்லை 1/2 டீஸ்பூன் தான் வந்துருக்குது. ஏன்னா அந்த ரஃப்பாக இருக்கிறத நான் எடுத்து வச்சுட்டுக்கிறேன், சாஃப்டாக இருக்கிறதா எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதில் இந்த அரிசி மாவு போட்டுட்டு நம்ம அது கலக்கிட்டே இருக்கணும். கட்டி ஆகாத அளவுக்கு நம்ம இதை கலக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா இது பாயில் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா இது ஒரு கெட்டியான ஸ்டேஜில் நம்ம இது ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு இதில் அலோவேரா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு க்ரீம் மாதிரி நைட்டில் அப்ளை பண்ணலாம். இது எப்படி இப்போது நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கெட்டியாக கேட்குது. இப்போ இதில் வந்து நம்ம முக்கியமான பொருள் வந்து இதில் நம்ம கேரட்டும் அரிசி மாவு நம்ம அரைச்சி ஜலிச்சு பவுட்ரு பண்ணி இதில் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து வந்து நம்ம இதில் வந்து அலோவேரா ஜெல்லு சேர்க்குறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் வந்து நம்ம ஈரப்பதத்தை நல்லா தக்க வைக்க, நம்மளுக்கு டார்க் ஸ்பாட்ஸு, இந்த பிம்பிள்ஸு, பிளாக்கு ஃபேஸில் இருந்தாலும் முகத்தில் அந்த கருவலி அதெல்லாம் நம்மளை நீக்கி க்ளீன் பண்ணி கொடுக்கும். நம்ம இப்போ அலோவேரா ஜெல்லு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு நம்மளுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி அலோவேரா, ரெடிமேட் அலோவேரா நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒரு 15-20 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நார்மல் அலோவேரா, நம்ம அலோவேரா கத்தாழை நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வந்து ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடும். நம்ம 2-3 நாளைக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதனால நீங்கள் இந்த மாதிரி அலோவேரா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்க அலோவேரா யூஸ் பண்ணி, இல்லாட்டினா இந்த அலோவேரா யூஸ் பண்ணிக்கலாம். இது அலோவேரா ஜெல்லு போட்டு நம்ம நைட்டை கழிச்சிட்டா ஒரு நல்லா சூப்பரான க்ரீம் நம்மளுக்கு ரெடி. இங்கே இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு நைட்டில் போடுற ஃபேஸ் க்ரீம். இது வந்துட்டு க்ரீமும் 2-3 ட்ராப் அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு நைட்டில் ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில் இருந்தால் 3 டைம் அப்ளை பண்ணலாம். இல்லை நைட்டில் தூங்கும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம இதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட பிறகு அப்புறம் நம்ம அப்படியே போய் தூங்கலாம். காலையில் எழுந்துச்சி நம்ம நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு 10 நிமிஷம் விட்டு. இப்போ இது நம்ம
ஒரு பாத்திரத்தில் பாருங்கள், இது நம்மளுக்கு 1 மந்த்துக்கு நான் யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். இது கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நைட்டில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் எடுத்து, கை மட்டும் போடாதீங்க, ஒரு ஸ்பூன் எடுத்து 2-3 ட்ராப்ஸ் எடுத்து நம்ம ஃபேஸ்க்கு கழுத்துக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு தூங்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆண் பெண் 2 பேரும் ட்ரை பண்ணலாம். சூப்பரான ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும்.